ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஜனவரி 2024 எக்ஸாமினேஷனுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறது, ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணுறது, ஃபோட்டோ காப்பிக்கு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டெமோ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரிசல்ட்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸாம் நேம்னு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024 எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்க கெட் ரிசல்ட்ஸ் கொடுங்க. கெட் ரிசல்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இது போல வந்து ரிசல்ட் வரும். இதுல சில பேருக்கு ட்ரிபிள் என்ற இஷ்யூலாம் போட்டிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நான் ரீவேல்யூஷன் போடணும், ரீடோட்டலுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ரீவேல்யூஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள்ல இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நேம்னு அகைன் வந்து கேட்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024 எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே இது போல வந்துடும். அதாவது நீங்க பாஸ் ஆன பேப்பர் எல்லாமே சேர்த்து நீங்க எந்தெந்த எக்ஸாம்ல எழுதிருந்தீங்களோ எல்லாத்துக்குமே இது போல வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க செலக்ட்னு இருக்கும், நெக்ஸ்ட் கோர்ஸ் கோட், கோர்ஸ் நேம், நெக்ஸ்ட் கோர்ஸ் டைப், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன், ஃபோட்டோ காப்பி, ரீடோட்டலிங், இது மூணுக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு பேப்பருக்கு வந்து நான் மூணுமே அப்ளை பண்றனாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல ஒரு பேப்பருக்கு நான் ஜஸ்ட் ரீவேல்யூஷன் மட்டும் அப்ளை பண்றேன்னா நீங்க ரீவேல்யூஷன் மட்டும் அப்ளை பண்ணலாம். இல்ல என்னோட போட்டோ காப்பியை வந்து நான் வாங்கி பார்க்குறேன், அதாவது நீங்க எழுதின எக்ஸாம் பேப்பர் மட்டும் நான் வாங்கி பார்க்குறேன் அப்படின்னா நீங்க போட்டோ காப்பிக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நான் ரீடோட்டல் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்க அது மட்டும் போட்டுக்கலாம். ஸோ நீங்க மூணுமே போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இது எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட்னு இருக்கு, அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணாதான் இங்க இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகும். ஸோ இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்க மூணுமே வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதில் நான் வந்து ரீவேல்யூஷன் போட்டுக்கிறேன், அதே போல ரீடோட்டலும் போட்டுக்கிறேன் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் இங்க வந்து ஷோ ஆகும். லாஸ்ட் பேப்பர் நான் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு ஜஸ்ட் நான் ரீடோட்டலுக்கு மட்டும் அப்ளை பண்றேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிட்டா கீழே லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ 800 ரூபாய் வந்து இப்போ நீங்க பே பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரிவியூன்னு கொடுங்க. அப்புறம் நீங்க எந்தெந்த பேப்பருக்கு என்னென்ன அப்ளை பண்ணிருக்கீங்க, அதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கு. ஸோ ஐ டிக்ளேர் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் வந்து கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல உங்களுக்கு ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா பேமெண்ட் மோட் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த பேஜை க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் ஓகே கொடுத்து உள்ள போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸா, கியூஆரா, யூபிஐ எந்த மோட்ல வந்து பே பண்ணுறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ நான் இப்போ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்கள்கிட்ட கார்டு நம்பர், எக்ஸ்பிரேஷன் டேட், கார்டு ஹோல்டர் நேம் எல்லாமே கேட்கும். கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் மேக் பேமெண்ட் ஃபார் 800 ருபீஸ்ன்னு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீவேல்யூஷன், ஃபோட்டோ காப்பி, ரீடோட்டலிங் எல்லாமே வந்து அப்ளை ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணீங்களோ எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிக்கும். யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரீவேல்யூஷனுக்கு ஒரு பேப்பருக்கு நீங்கள் 500 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ காப்பிக்கும் ஒரு பேப்பருக்கு வந்து 500 ரூபாய், ரீடோட்டலிங்க்கு ஒரு பேப்பருக்கு 150 ரூபா அப்படின்ற ரேட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறத வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். யூனிவர்சிட்டி சைடில் எப்போ அந்த ப்ராசஸ்லாம் முடியுதோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.